என்ன தெரியும் உங்களுக்கு? கரூர்ல கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா? ஏமாமாலினிக்கும் அனுராக் தாகூருக்கும். பிணத்து மேலே அரசியல் பண்ணுவாங்க. பிணத்து மேல அரசியல் பண்ற சில கட்சிகளை காரி துப்புணுன்றாங்க மக்கள்லாம். இது என்னங்க அரசியல்? இது இன்னும் அந்த ஈரம் காயல. அவன் வீட்டுல அப்படி துக்கம் இருந்தா அப்படி பேசுவான் அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும். இதெல்லாம் கொடூரமான முகங்கள். இது அந்த கொடூரமான முகங்கள்லாம் இப்ப தெரியுது. இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம், எழவை வச்சு அரசியல் பண்றாலும் எழவா போன இந்த 1-2 தலைவர்கள் இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிழை. இது பிணத்து மேல அரசியல் பண்ணாது. இதுதான் பாஜக குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. வந்த உடனே சொல்றாங்க திமுக மேல குற்றம், போலீஸ் மேல குற்றம், இது குற்றம் அது குற்றம். என்ன தெரியும் உங்களுக்கு? பாஜக குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இங்க வர ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாகவும் உண்மையை கொண்டு வர கமிட்டியா இருக்கணும், அரசியல் செய்யற கமிட்டியா இருக்காது. ஆனா இவங்க கொண்டு வந்திருக்கிற ஏமாமாலினி தலைமையில அரசியல் செய்யற கமிட்டி. இதை வந்தவனே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள். இது குற்றம் அது குற்றம். என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டுல கரூர்ல கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா? ஏமாமாலினிக்கும் அனுராக் தாகூருக்கும். வந்த உடனே சொல்றாங்க திமுக மேல குற்றம், போலீஸ் மேல குற்றம். அந்த காவல்துறையிலன்னா இன்னும் எவ்வளவு பலி ஏற்பட்டிருக்கும்? தியாக உணர்வோடு காவல்துறை அன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. வீடியோலாம் எனக்கு இன்னைக்கு காலையில பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். ஒரு காவல்துறை அதிகாரி வீசிட்டு இருக்காரு அவருடைய கைகுடி எடுத்து. இதெல்லாம் மதிக்க தெரிஞ்சுக்கணும். அரசியல் பிணத்து மேலே அரசியல் பண்ணுவாங்க. பிணத்து மேல அரசியல் பண்ற சில கட்சிகளை காரி துப்புணுன்றாங்க மக்கள்லாம். நான் போன இடத்துல கரூர்ல காரி துப்புறாங்க. இது என்னங்க அரசியல்? இது ஓட்டு, ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு, இன்னொரு பக்கம் வாக்கை எப்படியெல்லாம் ஏமாத்தி பெறலான்னு. தப்புங்க. அரசியல் பண்ணக்கூடாது. இதுல அரசியல் இருக்க கூடாது, அனுதாபம் மட்டும் தான் இருக்கணும். இன்னும் அந்த ஈரம் காயல. அவன் வீட்டுல அப்படி துக்கம் இருந்தா அப்படி பேசுவான் அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும். இதெல்லாம் கொடூரமான முகங்கள். இது அந்த கொடூரமான முகங்கள்லாம் இப்ப தெரியுது. தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும்னு ஒரு சில கட்சிகள் துடிச்சிட்டு இருக்கு. பிணத்து மேல அரசியல் பண்ணாது. இதுதான். ஆனா இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம், எழவை வச்சு அரசியல் பண்றாலும் எழவா போன இந்த 1-2 தலைவர்கள் இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிழை. இது